சம்பளத்தை அதிகரித்துவிட்டு மீள சூறையாடும் அனுர் அரசு, கடுமையாக சாடும் நாமல் ராஜபக்ஷ. உடனடியாக வெளியேறுங்கள், தையிட்டி விகாராதிபதிக்கு பறந்த கடிதம். மகிந்தவின் பாதுகாப்பிற்கு அரசாங்கம் பொறுப்பு, நலிந்த ஜெயதிச வெளியிட்ட தகவல். தேசபந்து குற்றவாளி என அறிவிப்பு. நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. செம்மணி மனித எச்சங்கள் உண்மைகளை வெளிக்கொண்டு வர வழி கூறும் சுமந்திரன். ஜம்பரணிய காத்திருங்கள், அமைச்சருக்கு சாமர சம்பத் எச்சரிக்கை. குறைக்கப்பட உள்ள எரிபொருள் விலை, அரசாங்கத்தின் அதிரடி அறிவிப்பு. யாழ் தையிட்டி தேசவிகாரையின் விகாராதிபதியான ஜின்தோட்ட நந்தராம தேரரை உடனடியாக வெளியேறுமாறு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. தையிட்டியில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து உடனடியாக வெளியேறுமாறு விகாராதிபதி ஜின்தோட்ட நந்தராம தேரருக்கு வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சுகீர்த்தனால் குறித்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. தையிட்டி இறை முத்துக்கலட்டி எனும் பகுதியில் தனக்கு சொந்தமான ஆதனத்தை ஜின்தோட்ட நந்தராம தேரர் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து அங்கு புதிய கட்டுமானம் ஒன்றை அமைத்து வருகின்றார் என்று பொதுமக்கள் ஒருவன் முறைப்பாடு வழங்கியுள்ளார். இதனையடுத்து குறித்த பகுதிக்கு ஜின்தோட்ட நந்தராம தேரர் உரித்தாளர் என்றால் அதற்குரிய ஆவணங்களை ஒப்படைக்குமாறும், இல்லையில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் இருந்து உடனடியாக வெளியேறுமாறும் பலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சுகீர்த்தன் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அவ்வாறு வெளியேறாவிடன் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் சம்பளத்தை அதிகரித்துவிட்டு அதிகரித்த சம்பளத்திற்கு அதிக வரியை அறவிட்டு மீள பெற்றுக் கொள்கின்றது என மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் பேசிய அவர், தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க 15 வருடங்களுக்கு முன் பேசியதை அப்படியே இன்றும் பேசுகின்றார். அன்று கூறிய பொய்களை மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் பேசுகிறீர்கள். அரசாங்கத்தின் சம்பள அதிகரிப்பை பாராட்டுகின்றேன். சம்பள அதிகரிப்பின் பலனை ஊழியர்கள் பெற்றுக் கொள்கின்றார்களா? இல்லை. ஏனென்றால் அரசாங்கத்தின் வரி கொள்கைக்கிணங்க அதிகரித்த சம்பளம் மீள பெற்றுக் கொள்ளப்படுகின்றது. அனைத்து அரசியல் நிறுவனங்களிலும் அரசியல் பழிவாங்கல் நடக்கின்றது. அத்தோடு தொழிற்சங்கங்களின் முடக்கமும் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது. இன்று அரசாங்கம் கூறுகின்றது தொழிற்சங்கங்கள் பெரும் தலையீடு என்று. நாட்டில் தொழிற்சங்கங்களை இயக்கியது நீங்களே. கல்விக் கொள்கை பற்றி பேசுகின்றீர்கள். பாடசாலைக்கு செல்லாமல் தொழிற்சங்கம் செய்தவர்கள் தானே நீங்கள். இன்று அரசியல் பலி எடுக்கிறீர்கள். உங்களின் குறைகளை நிவர்த்தி செய்யுங்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எரிபொருளுக்கு விதிக்கப்பட்ட 50 ரூபாய் வரியை நீக்க அரசாங்கம் விரைவில் நடவடிக்கை எடுக்கும் என எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி தெரிவித்துள்ளார். எரிபொருளுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரி குறித்து எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதன்படி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் பழைய கடன்கள் முழுமையாக செலுத்தப்பட்டதாம். எரிபொருள் லிட்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள 50 ரூபாய் வரி நீக்கப்படும் என எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்க ஆட்சியின் போது திரைசேரிக்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மொத்தமாக 884 பில்லியன் ரூபாய் செலுத்த வேண்டியிருந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் அந்த கடனை தீர்க்கவே 1 லிட்டர் எரிபொருளுக்கு 50 ரூபாய் வரி அறிமுகப்படுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த கடனின் அரைவாசி ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள தொகையும் செலுத்தப்பட்டதும் எரிபொருளுக்கான 50 ரூபாய் வரியை நீக்குவது குறித்து அரசாங்கம் பரிசீலனை செய்யும் எனவும் அவர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கட்டாய விடுமுறை வழங்கப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து குற்றவாளி என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றில் சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன இந்த விடயத்தினை அறிவித்துள்ளார். தேசபந்து தென்னகோன் தொடர்பில் விசாரணை நடாத்திய ஆணைக்குழு விசாரணை அறிக்கையை நாடாளுமன்றில் சமர்ப்பித்துள்ளது. இந்த விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் தேசபந்து தென்னகோன் குற்றமிழைத்துள்ளதாக நாடாளுமன்றம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசபந்து தென்னகோனை பதவியிலிருந்து நீக்குமாறு விசாரணை ஆணைக்குழு பரிந்துரை செய்துள்ளது
வருவதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன தெரிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் தேசுபந்து தென்னக்கோனை பதவி நீக்கம் செய்வது குறித்து ஆராய்வதற்காக 3 பேர் அடங்கிய ஆணைக்குழு நிறுவப்பட்டிருந்தது. உச்சநீதிமன்ற நீதியரசர் பிரேதி பத்மன் சூரசேன தலைமையிலான ஆணைக்குழுவினர் தேசுபந்து தென்னக்கோன் ஒரு குற்றவாளி என அறிவித்துள்ளது. தேசபந்து அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டதாகவும் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு மட்டுமல்ல, குடிமக்களின் பாதுகாப்பிற்கும் அரசாங்கம் பொறுப்பு என்று அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்து ஜெயதிச தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பிற்கு அரசாங்கம் பொறுப்பா என்பது குறித்து இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், தற்போதுள்ள முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் குறித்து நாங்கள் ஒரு பொதுவான முடிவை எடுத்துள்ளோம். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு மட்டுமல்ல, குடிமக்களின் பாதுகாப்பிற்கும் அரசாங்கத்திற்கு பொறுப்பு உள்ளது. இது தொடர்பில் பாதுகாப்பு சபையில் தொடர்ந்தும் விவாதிக்கப்படுகின்றது. இவ்விடயம் தொடர்பிலான புலனாய்வு அறிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு அறிக்கைகள் ஆராயப்பட்டு வருகின்றன என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் கலாநிதி தேவநேசன் நேசையா தலைமையிலான குழுவினரால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் உள்ள விவரங்களை தற்போது செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் கண்டறியப்படும் மனித எச்சங்களுடன் தொடர்பு படுத்தி ஆராய்வதன் ஊடாக பல்வேறு உண்மைகளை வெளிக்கொணர முடியும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம். சுமந்திரன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற காணாமல் ஆக்கப்படல் சம்பவங்கள் தொடர்பில் ஆராய்வதற்கென கலாநிதி தேவநேசன் நேசையா தலைமையில் KH கமிலஸ் பெர்னாண்டோ, ஜெஸ்மிலா இஸ்மாயில் மற்றும் MCM இக்பால் ஆகிய உறுப்பினர்களுடன் கூடியதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை 2003 ஆண்டு அக்டோபர் 28 ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட்டது. 1990 தொடக்கம் 1998 ஆண்டு வரையான காலப்பகுதியில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் வவுனியா ஆகிய பகுதிகளில் பதிவான வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் மற்றும் அந்த பகுதிகளில் வீட்டின் உரிமையாளர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டமை என்பன தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கென நியமிக்கப்பட்ட இந்த குழுவின் அறிக்கையில் 1990 தொடக்கம் 1998 இடைப்பட்ட காலப்பகுதியில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் காணாமலாக்கப்பட்டோரின் பெயர், வயது, காணாமலாக்கப்பட்ட ஆண்டு, இறுதியாக சென்றிருந்த இடம், நேரடி சாட்சி, முறைப்பாடு அளித்தவர் விவரம் உள்ளிட்ட அவசியமான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. எனவே இது பற்றி சுட்டிக்காட்டிய சுமந்திரன் அந்த அறிக்கையில் உள்ள விவரங்களையும் தற்போது செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் கண்டறியப்படும் மனித எச்சங்கள் பற்றிய விவரங்களையும் ஒன்றிணைத்து ஆராய்வதன் ஊடாக இந்த மனித எச்சங்களுக்கு சொந்தமான நபர்கள் தொடர்பான பல்வேறு உண்மைகளை வெளிக்கொணர முடியும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவை விரைவில் சிறை காட்சட்டை அணிய காத்திருக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க சாடியுள்ளார். காவல்துறை திணைக்களத்திற்கு புதியவர்களை இணைத்துக் கொள்வதற்காக போட்டி பரீட்சை மற்றும் உடற்தகுதி நேர்முக பரீட்சைகள் முடிவடைந்த நிலையில் அவற்றை ரத்து செய்து புதிய வர்த்தமானி மூலம் மீண்டும் இந்த படிமுறையை செய்ய திட்டமிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியே அவர் இதனை கூறியுள்ளார். வன்னியில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தின் முடிவில் படையினரிடம் சரணடைந்தவர்களின் பெயர் விவரங்களை வெளியிடுவதன் மூலம் காணாமல் போனோரை தேடும் அலுவலகம் தனது ஆணையை நிறைவேற்றுவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காண்பிக்க வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை ஐக்கிய நாடுகள் குழுவிற்கு சமர்ப்பித்துள்ள 22 பக்க அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகளின் பலவந்தமாக காணாமல் போனோர் தொடர்பான குழுவின் 29வது அமர்வு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 22 முதல் அக்டோபர் 3 வரை நடைபெறவுள்ள நிலையிலேயே சர்வதேச மன்னிப்பு சபை தனது அறிக்கையை சமர்ப்பித்து மேற்கண்ட கோரிக்கையை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கட்பிடியில் இருந்து மன்னாரூடாக காங்கேசன்துறை வரையிலும் அம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையிலான கடற்பிராந்தியங்களுக்கும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் சில நேரங்களில் 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. இதன் காரணமாக கடற்பகுதிகள் சில நேரங்களில் கொந்தளிப்பாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் 24 மணித்தியாலத்துக்கு கட்பிடியில் இருந்து மன்னார்
மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வழியாக மன்னார் வரையிலும் அம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையிலான கடற்பிராந்தியங்களுக்கு செல்ல வேண்டாம் என கடற்தொழிலாளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அதன்படி மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளமையும் கூறத்தக்கது.